ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவும் அருமையான டேஸ்டான கொத்து சப்பாத்தி வீட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து 2 சப்பாத்தி. நம்ம வீட்டில் வந்து நேற்று செஞ்ச சப்பாத்தி வந்து கொஞ்சம் மீதி இருந்தது, அப்படி இல்லைனா வந்து காலையில் செஞ்சது ஈவினிங் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொத்து சப்பாத்தி நீங்கள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்குன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கிக்குங்க. அது கூடவே வந்து ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கணும் நம்ம. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். மசாலா சேர்க்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஊற்றுற வந்து கிரேவியில் இப்போ நம்ம மட்டனோ சிக்கனோ சால்னா ஊற்றணும்னா அதில் காரம் உப்பெல்லாம் இருக்கும், மசாலாலாம் இருக்கும். அதனால அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா. நான் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதான் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலாலாம் போட்டாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நம்ம நல்லா கிளறணும். இப்போ நம்ம வதக்க வதக்க அந்த கரம் மசாலோட வாசனை வந்து சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா மசாலாலாம் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 முட்டை, இப்போ நம்ம 2 சப்பாத்திக்கு மினிமம் வந்து 3 முட்டை சேர்க்கணும். அதை வந்து சேர்த்துடலாம். இப்போ முட்டை சேர்த்தோன்னே இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணினதை நம்ம வந்து இப்போ சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி அப்படியே வந்து ட்ரையாக இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக மாறிடும். அது கூட நல்லா பைண்ட் ஆகிடும். வெங்காயம் தக்காளி முட்டை மசாலா கூட வந்து சூப்பராக பைண்ட் ஆகிடும் பாருங்கள். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மட்டன் குழம்பு சேர்க்குறேன். நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அப்படி இல்லைனா வெஜ் சால்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ஊற்றுனா இந்த சப்பாத்தி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சட்டுன்னு வெங்காயம் தக்காளி நறுக்குனாலே போதும். அவ்வளோ ஈஸியாக நம்மள்ட்ட இருக்கிற பொருள் வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி பண்ணிடலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லுங்கள். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.